ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் பார்த்திங்க அப்படின்னா, நான் இனிமேல் துரோகம் பண்ண மாட்டேன் ரசிகர்களிடம் சொல்லி ரசிகர்களிடத்தில் ஒரு மன்னிப்பையும் கேட்டிருந்தார். அதாவது இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து ஆர்த்தி அவர்களுக்கு வந்து ஆர்த்தி கிட்ட வந்து அவர் கேட்டதாகவும், இதுக்கப்புறம் நான் கெனிஷா கிட்ட இப்போவே வந்து அவர் கெனிஷா கிட்ட வந்து பேசுகிறதும் பழகுறதும் கிடையாது, அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நிறைய ஊடகங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அவர் வந்து மனம் திருந்தி, நானுமே கெனிஷா கிட்ட பேச மாட்டேன், பழக மாட்டேன், நான் என்னுடைய தவறை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன, அதில் வந்து எதற்காக அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு, அதற்கான காரணம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் பலவிதமான விவாதங்கள் போனாலும் அவர் தரப்பில் இருந்த ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் ஜெயம் ரவி அவருடைய வாழ்க்கையில் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் சுமூகமாக போன கடத்தில் பார்க்கும் பொழுது இப்போது திடீரென்று அவர் வந்து ஒரு 2 வருடத்திற்கு முன்பாக வந்து ஆர்த்தியை பிரிய போகிற விவாகரத்து வந்து எங்கள் 2 பேருக்கும் நடக்க போகிறது அப்படின்னு அவர் என்னைக்கு சொன்னாரோ அந்த நாளில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களை பிரச்சனைகளை வந்து அவர் வந்து எதிர்கொண்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா பல குற்றச்சாட்டுகளை தன்னுடைய மனைவியும் மீதும் அவருடைய மாமியார் மீதும் வந்து சுமத்தி இருந்தார். அதாவது சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாமே மனைவியும் மாமியாரும் எடுத்துக்கிறாங்க, எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது, நான் ஒரு 10 ரூபாய்க்கு செலவு பண்ணணும் அப்படின்னா கூட அந்த 10 ரூபாயை கூட நான் வந்து என்னுடைய மனைவி ஆர்த்திக்கிட்ட இருந்து தான் கேட்டு வாங்கணும், என்னால் ஒரு தனி சுதந்திரமாக வந்து எந்த ஒரு செலவினங்களும் பண்ண முடியாது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் நடிக்கிறேன் ஆனாலும் என்னால் ஒரு சுதந்திரமாக எனக்கான செலவுகளை வந்து நான் பண்ணுறது கிடையாது, எல்லாமே வந்து மனைவியும் மனைவியுடைய அம்மாவான மாமியாரும் பார்த்திங்கன்னா அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் சுமத்திருந்தார். இதனாலேயே எனக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது, குடும்பத்துலேயும் வந்து அந்த அளவுக்கு நிம்மதி கிடையாது, ஒரு மாதிரியான ஒரு கைட்னஸ் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறாங்க, எங்கே போகிற எங்கே வர அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து மனைவியும் மாமியாரும் கேட்குறாங்க. ஒரு சுதந்திரமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறதாகவும் இந்த வாழ்க்கையிலேருந்து நான் வெளியில் வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி அவர்கள் வந்து பலவிதமான குற்றச்சாட்டுகளை தன்னுடைய மனைவி மீதும் மாமியார் மீதும் பார்த்தீங்க அப்படின்னா சுமர்த்தி விவாகரத்தை கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய விவாகரத்து வழக்கு தற்போது பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜீவன் அம்சமாக பார்க்கும் பொழுது 40 லட்சம் ரூபாய் மாதம் வந்து ஆர்த்தி கேட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சம்பாதிக்கிறதே வந்து எவ்வளவு, அதில் வந்து 40 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி, நான் இனிமேல் படத்துலலாம் நடிக்க மாட்டேன், நடிக்க போகிறதில்ல, படம் நடித்தா தானே நான் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் வந்து ரசிகர்களிடத்துலையும் வந்து சொல்லியிருந்தார். அவருடைய பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும், இந்த மாதிரியான குழப்பமான நிலைகள் மறைகிற வரைக்கும் நான் படம் நடிக்க போகிறது கிடையாது அப்படின்னு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சபரிமலைக்கு மாலை போட்டுக்கொண்டு கோவிலுக்கு செல்வது, ஆன்மீக சுற்றுலா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தார். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் வந்து கெனிஷா அறிமுகமானாங்க. கெனிஷா கூட அவருக்கு வந்து தொடர்பு இருக்கிறதாகவும் அவங்க இருவரும் வந்து திருமணம் செய்து கொள்ள போகிறதாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பரவி வந்தது. அதற்கு ஏற்றவாறு அவங்க இருவருமே சேர்ந்து பல பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வது, கோவில்களுக்கு செல்வது போன்ற பல விஷயங்களையும் வந்து நாம் அடுக்கடுக்காக நம்ம வந்து சமூக வலைதளங்களில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கெனிஷாவுக்கும் அவருக்கும், அதாவது ஜெயம் ரவி அவர்களுக்கும் இடையில் வந்து சில கருத்து வேறுபாடுகள், கெனிஷாவை பற்றிய தவறான பேச்சுக்கள் அடிக்கடி உலா வர்றதுனால நாம் இருவரும் பிரிவது நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ சமீபத்தில் பிரிஞ்சிருந்தாங்க. இந்த விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது பண்ணியிருந்தோம். அதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி ஒரு உருக்கமான ஒரு பேட்டியையும் வந்து கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் அவர் வந்து ரொம்பவே மனம் உடைந்து பேசியிருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம்.
நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை வந்து அவர் பகிர்ந்து பேசியிருந்தார். இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து கேட்ட அந்த நாளில் இருந்து பார்க்கும் பொழுது இன்றைய நாள் வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகளை வந்து அவர் எதிர்கொண்டிருந்தார். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து படம் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் தற்போது வந்து அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பட்சத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் நான் வந்து படம் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களுக்காக ஒரு இன்ப அதிர்ச்சியையும் வந்து அவர் தற்போது கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் நடிக்க தொடங்கியவர் ரவி. அதன் பிறகுதான் தொடர்ந்து பல திரைப்படங்கள்லையும் நடிச்சிருந்தாரு. ஆர்த்தி அப்படிங்கிறவரை வந்து அவங்க காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. அவர்களுக்கு 2 மகன்கள் இருந்த நிலையில மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரவி பிரிந்து சென்றார். மேலும் தன்னுடைய மனைவி மற்றும் மாமியார் பற்றி பல பரபரப்பு புகார்களையும் வந்து சொல்லியிருந்தாரு ரவி மோகன். குறிப்பா தன்னை சுதந்திரமாக செயல்பட விடல, வங்கி கணக்கு கூட தனது பெயர்ல இல்ல, செலவுக்கு கூட பணம் கொடுக்கறதில்ல அப்படின்னுலாம் அடுக்கடுக்கான புகார்களை சொல்லியிருந்தாரு. மேலும் தன்னுடைய குழந்தைகளை பார்க்க அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறதுனால கையை கிழித்து கொண்டு தற்கொலைக்கு முயன்றேன் அப்படின்னும் சொல்லியிருந்தார். இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ற வரைக்கும் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னும் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் இன்று ஒரு திரைப்பட விழாவில் பேசிய ரவி மோகன் தனிப்பட்ட வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் வேறு வேறு, நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன், நீங்கள் கொடுத்த அன்பின் நான் மீது அதன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய பற்று நான் வந்து மீண்டு விட்டேன் அப்படின்னே வந்து சொல்லியிருந்தார். சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டேன். ரசிகர்களுக்கு நான் எப்போதுமே துரோகம் செய்ய மாட்டேன், திரும்பி வருவேன், திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன், அந்த நம்பிக்கை கொடுத்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு அவர் வந்து ரசிகர்களுக்கு வந்து சொல்லியிருந்தார். இந்த விஷயம் அவர் வந்து மன்னிப்பு கேட்டது அப்படின்றத வந்து பலரும் பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் சமூக வலைத்தளங்கள் அவர் வந்து ஆர்த்தி கிட்ட வந்து சொல்லியிருந்ததாகவும் ஆர்த்தி கூட அவர் இணைந்து வாழ மறுபடியும் முயற்சிக்கிறதாகவும் வந்து பல கருத்துக்கள் வந்து விழா வந்துட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவர் வந்து ஆர்த்தி கூட சேர்ந்து வாழணும் அவர் முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா அதுவும் நல்ல விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க, அழகான குடும்பம். அவரும் சரி அவருடைய மனைவியும் சரி கொஞ்சம் அனுசரித்து சென்றால் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குற ரசிகர்களுக்கும் வந்து அது ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த விஷயத்தில் அவர் மன்னிப்பு கேட்ட விஷயம், நான் துரோகம் பண்ண மாட்டேன், ரசிகர்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், நீங்கள் என் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்புக்கும் என் மேலே வச்சிருக்க பாசத்துக்கும் நான் என் பிரச்சனையில் இருந்து அந்த பாசத்தின் காரணமாக மீண்டு வந்துட்டுருக்கேன், சீக்கிரமே மீண்டு வந்துடுவேன், கண்டிப்பாக நான் திரைப்படங்களை வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுவேன், உங்களுக்காக நான் கண்டிப்பாக நான் திரைப்படங்களில் வந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு செய்தியை வந்து ஒரு திரைப்பட விழாவில் வந்து சொல்லியிருந்தார்.